வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம் விருந்தினர் நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எண் என்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு என்று சொன்னார் வள்ளுவர். அத்தகைய வள்ளுவரையும் அரிஸ்டாட்டலையும் எடிசனையும் சேக்கிழாரையும் நமக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் மட்டும் ஆசிரியர்கள் அல்ல. அவர்களுடைய வாழ்வினை நமக்கு போதித்து நம்முடைய வாழ்வில் ஒரு விளக்கேற்றிய ஒரு ஒளியேற்றியவர்கள் தான் நாம் ஆசிரியர்கள் என்று சொல்வோம். அந்த மாதிரி ஒரு ஆசிரியரைத்தான் நம்ம இன்னைக்கு நம் விருந்தினர் நிகழ்ச்சியில சந்திக்க இருக்கிறோம். அதாவது 35 வருட காலமாக பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ப்ரொஃபசர் நடராஜன் அவர்களைத்தான் நம்முடைய நம் விருந்தினர் நிகழ்ச்சியில இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம். ஆசிரியரா மட்டும் இல்லாம சிறந்த கல்வியாளராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் ஒப்பாய்வாளராகவும் இருந்திருக்கிறார். அவர்களைத்தான் நம் விருந்தினர் நிகழ்ச்சியில நம்ம வரவேற்க இருக்கிறோம். வணக்கம் சார். நீங்க எப்படி உணர்றீங்க ஒரு ஆசிரியராக? ஆசிரிய பணி என்பது நான் விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு பணி. எம்ஏ ஆங்கில இலக்கியம் படித்தவுடனேயே இந்த பல தேர்வுகளை எல்லாம் எழுதி ஒரு மாவட்ட ஆட்சியாளராகவோ வர முயன்ற என்னுடைய நண்பர்களுக்கிடையே நான் ஆசிரியராகத்தான் வர வேண்டும் என்று விரும்பி இந்த எம்ஏ ஆங்கில இலக்கியத்தை நான் பயின்றேன். அதற்கு பிறகு ஆசிரியராக எனக்கு வேலை கிடைத்தவுடனே அதை ஒரு பேராக கருதி மாணவர்களிடையே தினையும் உரையாடுகின்ற ஒரு வாய்ப்பினை பெற்றேன். அப்படித்தான் ஆசிரிய பணியை நான் விரும்பி ஏற்றுக்கொண்டேன். ஆசிரிய பணி என்பது ஒரு எரிகின்ற விளக்கை போல, ஒரு எரிகின்ற விளக்கினால்தான் மற்றொரு தீபத்தை ஏற்ற முடியும் என்று தாகூர் ஒரு இடத்திலே கூறியிருக்கிறார். ஒரு எரிகின்ற விளக்காக இருக்கின்ற ஆசிரியர் ஒரு எரியக்கூடிய ஒரு விளக்கான மாணவனை ஏற்றி வைக்கிறார், அவனுக்கு அறிவொளியை தருகிறார் என்ற முறையிலே அந்த ஆசிரிய பணி சீரிய பணியாகும். அதை நான் விரும்பி ஏற்றுக்கொண்டேன். இப்படி ஒரு மாணவனாகத்தான் நான் இன்றைக்கும் இருக்கிறேன். பல நூல்களை படிப்பது, நூல்களை எழுதுவது, அவர்களுக்கு போதிக்கும் போதெல்லாம் எனக்கு மின்னல் வெட்டு போன்று பல ஃப்ளாஷஸ் கிடைக்கும். மாணவர்களிடையே இருக்கும்போதுதான் உங்களுக்கு பல கருத்துக்கள் தோன்றும். அந்த கருத்துக்கள் அவ்வப்பொழுது குறித்து வைத்துக் கொள்ளவில்லை என்றால் மறந்து போய்விடும். சில ஃப்ளாஷஸ் அந்த வகுப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் ஒரு டெக்ஸ்டை நமக்கு தோன்றும். அதற்கு பிறகு நீங்கள் முயன்று பார்த்தாலும் அந்த ஃப்ளாஷஸ் வராது. இப்படி வந்த பல மின்னல் வெட்டுக்களை கொண்டு அமைந்ததுதான் என்னுடைய நூல்கள் எல்லாம். ஒரு இன்ஸ்பிரேஷன், they are all a source of inspiration. ஒவ்வொரு மாணவனிடமும் ஒரு மின்னல் வெட்டை என்னால் காண முடிகிறது. உங்க கல்லூரி காலங்கள் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. கல்லூரி காலங்களில் பல ஆசிரியர்கள், உண்மையிலே சொல்ல போனால் பள்ளி பருவத்திலேயே எனக்கு இந்த இன்ஸ்பிரேஷன் ஸ்டார்டட், துவங்கிவிட்டது. கல்யாண சுந்தரம் உயர்நிலை பள்ளியிலே நான் பயின்ற போது எனக்கு தமிழை மிகச்சிறப்பாக போதித்த ஆசான்களை நான் இப்பொழுது நினைவு கூற வேண்டும். புலவர் சுப்பையன், வடிவேற் சோழகர், புலவர் கு. சின்னையன், இவர்களெல்லாம் தான் என்னுடைய தமிழை ஊட்டி வளர்த்தார்கள். அவர்கள் இல்லை என்றால் இந்த எழுத்தாளர் நடராஜன் இல்லை. இதை நான் குறிப்பிட்டே ஆக வேண்டும். அருமையாக தமிழ் இலக்கியத்தை அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு திருச்சி தூய வளனார் கல்லூரியிலே அந்த கோனார் உரைநூல் என்று எழுதினாரே, அந்த கோனார் அவர்கள் அருமையாக பாடல்களை எல்லாம் ராகத்தோடு பாட்டு பாடி சொல்லிக் கொடுப்பார்கள். ரம்போலா மாஸ்கர்னஸ் அவர்கள். ஆங்கில துறையிலே பார்த்தால் ஃபாதர் லாரன்ஸ் சுந்தரம், ஃபாதர் ஜெரோம் டிசூசா, இவர்களுடைய அந்த பண்படுத்துவதிலே வந்தவன் தான் நான். அவர்களைப் போல் இல்லாவிட்டாலும் அவர்களில் 10ல் 1 பகுதியாவது நாம் நமது மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற முயற்சியிலே தான் what all I got as inspiration என்னுடைய ஆசிரியர்களிடமிருந்து அதை நான் அப்படியே என்னுடைய மாணவர்களுக்கு பங்கு போட்டுக்கொள்ள விரும்பித்தான் நான் பாடலை ஒவ்வொரு பாடத்தையும் நடத்துவேன். ஆசிரியர் பணியை தவிர்த்து நீங்க ஆற்றிய பணிகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா? ஆசிரியர் பணியின் போதே நமக்கு சீனியாரிட்டியை பார்த்து போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் மெம்பர் என்று இந்த பாடநூல் திட்டத்திற்கு
நம்மை ஒரு மெம்பராக, குழு மெம்பராக போடுகிறார்கள். அதை போடும்போது அதிலே பல நூல்கள் வரும். நாம் அதை தேர்ந்தெடுக்க வேண்டும், மாணவர்களுக்கு பாட நூலாக வைப்பதற்கு. அதை தேர்ந்தெடுக்கும் போது சில நூல்களை இதை வைக்க இயலாது, இன்ன காரணத்திற்காக என்று நான் குறிப்பிட்டு நோட்ஸ் எழுதினேன். ஒரு நோட் எழுதின உடனே துணைவேந்தர் சொன்னார்கள், அப்படியானால் எப்படியெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு குறிப்பை தாருங்கள் என்றார். அப்பொழுது பல பதிப்பாளர்கள் என்னிடம் வந்து, ஐயா, நீங்கள் எங்களுடைய நூல் சரியில்லை என்று சொல்கிறீர்கள், எப்படிப்பட்ட நூல் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக எழுதி கொடுங்கள் என்று கேட்டார்கள். நான் கூட முதலில் நினைத்தேன், இது யாரோ விதித்த விலை என்று, நான் ஒரு வலையாக இருக்குமோ என்று சந்தேகப்பட்டேன். அதற்கு பிறகு நான் எழுத ஆரம்பித்தேன். அப்படித்தான் நான் ஒரு டெக்ஸ்ட் புக் எழுத ஆரம்பித்தேன். மாணவர்களுக்கு முதலில் டெக்ஸ்ட் புக் என்பதற்கு தான் என்னுடைய எழுத்தால் நான் பணி தொடங்கியது. அதிலே உங்களுக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும், ஸ்போர்ட்ஸ் பர்சனை பற்றி ஒரு லெசன், பெரிய நேஷனல் லீடரை பற்றி ஒரு லெசன், அதுக்கப்புறம் ஒரு நேச்சுரல் கெலாமிட்டியை பற்றி ஒரு லெசன் என்று இப்படியெல்லாம் கோடிஃபை பண்ணியிருப்பார்கள். அப்படித்தான் நான் ஒரு பாடப்புத்தகத்தை உருவாக்கினேன். அப்படி உருவாக்கிய போது ஒரு எழுத்தாளனாக அது எவ்வளவு சிரமம் என்பதை தெரிந்து கொண்டேன். மாணவனுக்கு பாடம் நடத்துவது எளிது, ஆகவே மாணவனுக்கு தகுந்த ஒரு பாடநூலை திரட்டி கொடுப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல என்பதை உணர்ந்தேன். பேசுவதை காட்டிலும் எழுதுவது கடினம், செலக்ஷன் செய்வது கடினம் என்று தெரிந்து 2003 A Prose with a Purpose என்று முதல் ஒரு நூல் வந்தது. அந்த நூல் மிக அருமையாக போயிட்டு பல தன்னாட்சி கல்லூரிகளிலே, பல பல்கலைக்கழகங்களிலே வைத்தார்கள். அதற்கு பிறகு பல நூல்களை எழுதும்படியாக அந்த பதிப்பாளர்கள் என்னை நாடினார்கள். இப்படித்தான் நான் ஒரு கல்வியாளராக, எழுத்தாளராக மாறியது. அதற்கு பிறகு பல மீடியாவிலே எனக்கு வாய்ப்பு தந்தார்கள். திருச்சியிலே வானொலியிலே வாய்ப்பு தந்தார்கள். அதிலே 5 நிமிட பேச்சு, இலக்கிய பேருரை, இப்படியெல்லாம் வாய்ப்பு தந்தபோது 2 பெரிய சிந்தனையாளர்களை ஒப்பாய்வு செய்தால் என்ன என்று எனக்குள்ளே எண்ணம் எழுந்தது. ஆகவே கம்பரையும் ஷேக்ஸ்பியரையும் ஒப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் நான் ஒரு ஸ்கிரிப்ட் தயாரித்தேன். சாதாரணமாக 2 நிமிடம் அனௌன்ஸ்மெண்ட்ல போயிடும், 14 பக்கம் 28 நிமிடம் ஆகும். அப்படி நான் தயாரித்தேன். அப்படி தயாரித்து நான் அளித்ததுதான் கம்பரும் ஷேக்ஸ்பியரும் என்ற என் நூல். ஆகவே இட் வாஸ் ப்ரிப்பேர் ஃபார் ஆல் இண்டியா ரேடியோ அண்ட் ஃபார் கம்பன் கழகம் கருத்தரங்கங்களிலும் ஒரு மீடியாவிலும் பல்வகை அரங்குகளிலே நான் பேசிய பேச்சுகளுடைய திரட்சியே அந்த நூலா. ஒப்பாய்வு செய்யறது கொஞ்சம் கடினமான விஷயம். ஏன்னா நம்ம 2 பக்கமும் படிச்சு நிறைய அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒப்பாய்வு செய்யறதுக்கு என்ன விதமான தகுதிகள் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? யாரெல்லாம் செய்யலாம்? அதற்கு என்ன மாதிரியான தகுதிகள் தேவைப்படும் ஒப்பாய்வு செய்யறதுக்கு? நல்ல ஆழ்ந்த புலமை, இருமொழி புலமை, ஆழ்ந்த புலமை தேவை. get soaked. 2 மொழியிலையும் நுனிப்புல் எல்லாம் ஆகாது. நல்ல ஆழ்ந்த புலமை வேண்டும். எந்த புலவனையும் எந்த ஒர்க்கையோ நீங்க எடுத்துக்கிறீங்களோ அதை தரவா சீர்தூக்கி பார்த்து நீங்கள் இதை ஒப்பாய முடியுமா இந்த நூலோடு இந்த அறிஞரை என்று ஒரு மேற்கத்திய அறிஞரை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்றால், அதே போல் தமிழிலிருந்து ஒரு எழுத்தாளரை எடுத்துக்கொண்டுகிறேன் என்றால், இதிலே என்ன சிமிலாரிட்டிஸ், ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன, இதிலே காண இயலுமா என்று பல மாதங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகவே இது ஒரு தீவிர சிந்தனையின் அடிப்படையிலே பல நூல்களை வாசித்த குவித்த அடிப்படையிலே தான் இந்த ஒப்பாய்வை செய்ய முடியும். பிறகு ஒப்பாய்வை செய்த பிறகு சில நேரங்களிலே ஒற்றுமையை காட்டிலும் இந்த இருவருக்கும் வேற்றுமை தான் அதிகம் இருக்கிறது என்ற முடிவுக்கு கூட நீங்கள் வர நேரிடும்.
இதுதான் என்னுடைய அனுபவம். அதே மாதிரி மொழிபெயர்ப்பு நீங்க சொன்னீங்க, தமிழிலிருந்து ஆங்கிலம் மொழிபெயர்ப்பீங்களா இல்ல ஆங்கிலத்திலிருந்து தமிழ் வந்து மொழிபெயர்ப்பு? ரெண்டும் செய்திருக்கேன். ரெண்டும் செய்திருக்கீங்க. தமிழ்ல இருந்தும் ஆங்கிலம் பண்ணியிருக்கேன், ஆங்கிலத்திலிருந்தும் தமிழ். அதுல என்ன மாதிரியான ஒரு டிஃபிகல்டிஸ் வரும்? நீங்க முதல் புத்தகம் என்ன புத்தகம் ஐயா மொழிபெயர்த்தீர்கள்? மொழிபெயர்த்தது வந்து உலகப்புகழ் சிறுகதைகள் என்ற ஒரு நூலை ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தேன். அது வேர்ல்டு கிளாசிக் என்று சொல்லக்கூடிய சிறுகதைகள். ஓ ஹென்றி, செக்காவ், டால்ஸ்டாய், இது போன்ற சிறந்த உலக எழுத்தாளர்களுடைய சிறந்த சிறுகதைகள். ஆங்கிலத்திலே ஒரு 5-6 பக்கம் இருக்கக்கூடிய கதைகளை எடுத்துக்கொண்டு தமிழிலே ஒரு மெல்லோட்டமான நடையிலே, ஆனால் விறுவிறுப்பு சற்றும் குறையாமல், அந்த காட்சிகளும் கருத்துகளும் சற்றும் சிதைந்து விடாமல் மொழிபெயர்ப்பு. இதுதான் ஒரு மொழிபெயர்ப்பாளன் மூலத்திலே இருக்கக்கூடிய விறுவிறுப்பும் கருத்து செறிவும் அந்த காட்சி பொலிவும் சற்றும் கெட்டுவிடாமல் அவர்கள் அதை மொழிபெயர்க்க வேண்டும். இதை நான் செய்தேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. அதே மாதிரி நீங்க வந்து பட்டிமன்றத்துலலாம் வந்து பேசுவீங்க, ஒரு பேச்சாளராக இருந்திருக்கீங்க, ஆல் இண்டியா ரேடியோல வந்து நீங்க நிறைய உரையாற்றிருக்கீங்க. இப்போ பட்டிமன்ற பேச்சை எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நிறைய பட்டிமன்றங்கள்ல வந்து பேச்சாளர்கள் வந்து வளர்ந்துட்டு வராங்க. அப்போ இருந்த பட்டிமன்ற பேச்சுக்களுக்கும் இப்போ இருக்கிற பட்டிமன்ற பேச்சுக்கு என்ன வித்தியாசம், என்ன நீங்க நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? 60களிலேயே பெரும்புலவர் நடேச முதலியார், பெரும்புலவர் நமச்சிவாயம் இவர்களுடன் பட்டிமன்றத்திலே பேசி வந்தார். அவர்களுடன் பேசுகிறோம் என்றால் திக்கு திக்கு என்று பயமாக இருக்கும். கம்பெனியிலே ஒரு காட்சியை பற்றி, கம்பெனியிலே ஒரு கதையை பற்றி, ஒரு தலைப்பை பற்றி நாம் சிந்திக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வாலி வதை நியாயமா, வாலியை மறைந்திருந்து ராமன் கொன்றது நியாயமா என்ற தலைப்பு என்றால், வாலிவதை படலம் முழுவதும் படிக்க வேண்டும். அதற்கு முன்னால் உள்ள மராமரப்படலம், அதற்கு பிறகு உள்ள அந்த பிளம்புகு படலம் எல்லாவற்றையும் படித்து கொண்டுதான் நாங்கள் அரங்கத்திலே அமருவோம். ஆகவே இன்னென்ன பேச வேண்டும் என்ற குறிப்போடு இலக்கிய மேற்கோளோடு தான் செல்வோம். வெறும் கருத்துக்களாக, வெறும் ஒரு நகைச்சுவையாக நடத்த வேண்டும் என்கின்ற சிந்தனையே அன்றைக்கு இல்லை. அன்றைய பட்டிமன்றத்திலே கருத்து செறிவு இருந்தது. அந்த பட்டிமன்றத்தை கேட்டால் கேட்பவர்க்கும் பங்கேற்பவர்க்கும் பட்டிமன்றம் முடிந்த பிறகு சிறந்த அந்த தலைப்பை பற்றிய அறிவு மேலோங்கி நிற்கும். அப்படிப்பட்ட பட்டிமன்றம் 60களிலே நடந்தது. எனக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. அப்பேற்பட்ட பெருமகனார்களுடன் பட்டிமன்றம் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஒவ்வொரு தலை சிறந்த மாணவரையும் மாணவியரையும் உருவாக்கியது வந்து வகுப்பறைக்கு வந்து நிறைய பங்கு உண்டு. ஒரு ஆசிரியரா வந்து நீங்க தினந்தோறும் வகுப்பறையில வந்து மாணவர்களை சந்திக்க வந்து நேரிடும். சரி, உங்க வகுப்பறையில மறக்க முடியாத நிகழ்ந்த சம்பவங்கள் என்ன? உங்களுடைய மனதில் இன்னும் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்க எங்க கூட பகிர்ந்துக்கலாம். மாணவர்கள் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் குழந்தை கல்லூரியில் போய் நிற்கிறேன். அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் நேராக போய் பாடம் எடுக்கிறார். செகண்ட் இயர் BA B செக்ஷன் என்கிறார். போய் நிற்கிறேன் மாணவர்களை சந்திக்க. அப்பொழுது ஒரு மாணவர் கத்தியை எடுத்து பெஞ்சிலே குத்தி வைத்துக்கொண்டு, சார் ஊருக்கு பூச்சா என்று கேட்டார். எப்படி இருக்கும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நான் நடுங்கவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே பல மேடைகளிலே இது போன்று சலசலப்புகள் ஏற்படும். தம்பி அமர்க, இங்கே நான் ஆசிரியன், நீ மாணவன், இதையெல்லாம் வெளியே வைத்துக் கொள்வோம். இன்றைக்கு உங்களுக்கு கவிதை இலக்கியம் பாடம் நடத்த வந்திருக்கிறேன். உங்கள் பேர் என்ன தம்பி என்றேன். அவர் பெயரை சொன்னார். அப்படியா, நல்ல பெயர் இருக்கிறது, அவருடைய பெயரை கெடுத்து விடாதீர்கள். ஒரு பெரிய தேசியத்திலே தலைவருடைய பெயரை அந்த தம்பி வைத்துக் கொண்டிருந்தார். அமர்க என்று. அதற்கு பிறகு அவருக்கு விருப்பம் இல்லாமல் அமர்ந்திருந்தார். அவர்களுக்கெல்லாம் ஏதாவது சீண்டி பார்த்து, புதிய ஆசிரியர் என்றால் இவர்களுக்கு போட்டு பார்த்து, இவர்கள் நம்மளுடைய கேள்விகளுக்கு சமாளிக்கிறார்களா அல்லது அதிர்ந்து விடுகிறார்களா என்றுதான் அவர்கள் செய்வார்கள். அதை என்னுடைய துறை தலைவரும் சொல்லித்தான் அனுப்பினார். நானும் தயாராக போனேன்.
அதற்கு பிறகு அந்த மாணவர்கள் எல்லாம் நமக்கு நண்பர்கள் ஆகிவிட்டார், அது வேற விஷயம். அவர்களை தண்டிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் பேசுவதில்லை. தம்பி, இங்கே இருக்கிறது ஒரு 3/4 மணி நேரம் நான் பாடம் நடத்த வேண்டும், வருகை பதிவு எடுத்தாயிற்று. இதிலே நீங்கள் விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ அமர்ந்து நீங்கள் எனக்கு இடையூறாக இல்லாமல் இருங்கள் என்றுதான் நான் கேட்டுக்கொள்வேன். பிரச்சனை இல்லை. அதற்கு பிறகு அவர்களுக்கு தமிழிலும் சில விளக்கத்தை அளிப்பேன். ஏனென்றால் சில மாணவர்கள் லிட்டில் லேகிங்காக இருப்பார். அதை நான் அப்போ அலவுடு தமிழில் கொஞ்சம் விளக்கம் சொல்லுவேன். அதற்கு பிறகு தமிழ் இலக்கியத்தை நான் கொண்டு வருவேன். பெரிய பாரடாக்ஸ் ஒரு உத்தியை பற்றி சொல்ல வேண்டாம், முரண்னு பேரு. நான் உடனே அழகான ராட்சசியன்னு சினிமாவில் வந்த வார்த்தையை சொல்லுவேன். சார் அருமையா சொல்றாரான்னு. அழகான ராட்சசியே நான் பயன்படுத்தக்கூடாது உண்மையிலேயே பார்த்தால். ஆனால் அந்த மாணவனை அந்த கருத்தை புரிந்து கொள்வதற்கு, பாரடாக்ஸ் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு அந்த எளிமையான சினிமா பாட்டிலிருந்து ஒரு பதத்தை பயன்படுத்துவேன். உடனே அவர்கள் எல்லாம் நம்மை அணுகி வருவார்கள். அவர்களுக்கு தெரிந்த விஷயங்கள் இருந்து நீங்கள் தெரியாத விஷயத்தை சொல்ல போவேயானால் இப்படித்தான் நான் கிளிக் செய்திருக்கேன். அதே மாதிரி நீங்க ஒரு ஆங்கில ஆசிரியர் அப்படின்றதுனால நான் வந்து கேட்கிறேன், ஆங்கிலம் வந்து உண்மையாவே வந்து ஒரு கடினமான மொழியா? தாய்மொழி வழி கல்வியில வந்தவங்களுக்கு வந்து அது கஷ்டமா இருக்குமா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? அருமையான கேள்வி. ஆங்கில மொழியை எளிதாக கற்றுக்கொள்ளலாம், அதிலே ஒன்றும் கடினம் இல்லை. ஆனால் நாம் மொழி போதிக்கின்ற முறை வெறும் டிரான்ஸ்லேஷன் மெத்தடாக தமிழிலே ஒன்றை சிந்தித்து நீங்கள் ஆங்கிலத்திலே அதை மொழிபெயர்க்க கூடாது. நான் கூட நீங்களும் அழகாக ஆங்கிலம் பேசலாம் என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறேன், 4.5 hours ஆடியோ சிடியோடு. அதில் என்ன சொல்கிறேன் என்றால், நீங்களே கற்றுக்கொள்ளலாம் சுயமாக ஆங்கிலத்தை. 6 மாத காலம் நீங்கள் ஒரு ஆங்கிலம் நன்றாக பயன்படுத்துகின்ற டிவி சேனலை கவனித்து வாருங்கள். நான் பெயர் குறிப்பிடவில்லை அந்த சேனலை, என்னுடைய நூலிலே எழுதியிருக்கிறேன் முன்னுரையில். அதை கவனித்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சி எடுத்துக்கொள்ளுங்கள், அதிலே அருமையான ஆங்கிலத்தை பயன்படுத்துவரை. யூ கீப் ஆன் லிசனிங், கேட்டுக்கொண்டே இருங்கள். உங்களுக்கே அந்த வாக்கிய அமைப்பு பண்பட்டு போகும், உங்கள் மனதிலே உருவாகும். 6 மாதத்திற்கு பிறகு அந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் உங்களுக்கே அமையும். 7-8 மாதத்திற்கு பிறகு நீங்கள் அருமையாக உரையாட தூங்குவீர்கள். ஆங்கிலத்தை யாரும் உங்கள் மூளைக்குள் திணித்து விட முடியாது. ஆங்கிலமும் மற்ற மொழி போல்தான். நீங்கள் முதலில் ஆங்கிலத்தில் கேள்வியை கேட்க தெரிந்து கொள்ள வேண்டும். What are you doing என்று கேட்கும் சாதாரணமாக. இது பல அர்த்தம். இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு அர்த்தம். இன்னொன்று, நீங்க என்னவா இருக்கிறீங்க, படிச்சு முடிச்சிட்டீங்களா, பல மீனிங். வாட் ஆர் யூ எ ஸ்டூடெண்ட், அந்த மாதிரி. இதெல்லாம் அந்த தொனி, ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தொனி இருக்கிறது. இதெல்லாம் நுவான்சஸ் பின்னாடி வரும். லிசனிங் தான் முக்கியம். ஒரு மொழியை கற்றுக்கொள்ள லிசனிங், அந்த மொழியை பயன்படுத்துபவர்களை கவனிக்க வேண்டும். அதற்கு பிறகு வெட்கத்தை விட்டு சக மாணவர்களோடு தவறாகி போனாலும் தினமும் ஒரு அரை மணி நேரம் ஆங்கிலத்தில் இங்கே செல்கிறோம். Shall we go to a movie? What about going for a cup of tea? என்று இதுபோல் நீங்கள் சாதாரண உங்களுடைய உரையாடல்களை உங்களுடைய சக மாணவர்களுடன் ஆங்கிலத்திலே பரிமாறிக்கொண்டால் தானே அந்த ஆங்கிலம் பண்பட்டு போகும். வேறு எந்த ஆசிரியனும் உங்களை திருத்த வேண்டாம். எளிமையான 160 வார்த்தைகளில், சிம்பிள் வேர்ட்ஸில் ஆங்கிலத்தை அருமையாக அருவியாக கொட்டலாம் என்பதை நான் காட்டியிருக்கேன். ஆங்கிலம் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தரக்கூடிய வந்து ஒரு மொழியா இருக்கா? அது வந்து இல்லாத மாணவர்களுக்கு வந்து எப்படி வந்து நீங்க பயிற்சிகள் வந்து அளிச்சிட்டு வரீங்க? ஆங்கிலம் வந்து கிங்ஸ் இங்கிலீஷ்னே சொல்லுவோம். ஆங்கிலத்திலே ரொம்ப நாகரீகமாக சில வார்த்தைகளை சொல்வதற்கெல்லாம் அதிலே சில இடியம்ஸ் இருக்கிறது, பயன்பாடு இருக்கிறது. நாட் சோ மச் என்று பலவிதமாக சமாளிக்கக்கூடிய உரையாடலிலே
இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மார்க்கெட்டிங் ஆஃபீஸரோ அல்லது ஒரு ப்ராடக்டை கொண்டு போய் விற்கிறவர் ஆங்கிலத்தில் பேசும்போது அது சேலபிலிட்டி ஈஸியாக இருக்கிறது. காரணம் என்ன என்றால், நீங்கள் அந்த யார்கிட்ட விற்க போறீங்களோ அவங்கள்ட்ட அவங்களுடைய பண்பட்ட மனதை நீங்கள் கவர முடியும் எளிதாக. இந்த ஒரு சேல்ஸ்மேன்ஸ் லாங்குவேஜ்னு வச்சுங்களேன். ஒரு ஆங்கிலம் இஎஸ்பின்னு ஒரு கான்செப்டே வந்துடுது, இங்கிலீஷ் ஃபார் ஸ்பெசிபிக் பர்பஸ். ஒரு ஹோட்டலில் பணியாற்றவர்களுக்கு எந்த மாதிரி யுவர் ஆர்டர் ப்ளீஸ் தான் கேட்க போறாரு. அவருக்கு பெரிய இலக்கிய லெக்சர் கொடுக்க போறதில்லை. அவருக்கு தேவையான ஆங்கிலம் இங்கிலீஷ் ஃபார் ஸ்பெசிபிக் பர்பஸ். அப்புறம் ஒரு பால் பேரருக்கு என்ன வேணும், ஒரு மாஸ் ஒரு சர்ச்சில் வேலை பார்க்கக்கூடிய ஒருவருக்கு என்ன ஆங்கிலம் தெரிய வேண்டும் என்று கான்செப்ட் இப்படி வந்துடுது. இப்போ ஒவ்வொரு துறைக்கு தகுந்தாப்புல ஆங்கிலம் அது தெரிஞ்சா அவருக்கு போறோம்னு அதை ட்ரில் பண்றதுக்கெல்லாம் கோர்ஸ் இருக்கு. இப்போ இப்படி ஸ்பெசிஃபிக்கா ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கான் இங்கிலீஷ்ல. அதன் ஒரு கான்பிடன்ஸ் பில்டிங் லாங்குவேஜ் அது. ஆங்கிலத்திலே நீங்கள் பேசும்போது தமிழ்ல ஐயா நான் இந்த இதிலிருந்து வந்திருக்கிறேன், நான் தான் விற்பனையாளர் என்று சொல்வதை ஐ எம் ஃப்ரம் ஆக்ட் ஆஃப் காட், ஐ எம் சோ அண்ட் சோ என்று சொல்லும்போது ஒரு கான்பிடன்ஸ் அந்த லாங்குவேஜில் இருப்பதாக இந்த பையர் ஃபீல்ஸ், தி செல்லர் ஆல்சோ ஃபீல்ஸ். அது ஒரு மாயையாக இருக்கலாம், பட் தட் இஸ் சம் ஒரு கிளாமர் இருக்கு. அந்த மொழியில ஒரு கிளாமர் இருக்கு, ஒரு கிளாமர் இருக்கு. எப்படி அருமையான இந்தி பேசினால் ஒரு கிளாமர் இருக்கிறதோ, அருமையான உருது பேசினால் அதுல ஒரு கிளாமர் இருக்கிறதோ, அருமையான தமிழ் பேசினால் அதுல ஒரு கிளாமர் இருக்கும். இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை போய் அப்படி அவங்க பேசுறதுலயே வித்துட்டு வந்துடுவார். அந்த பேச்சு இஸ் ஏபிள் டு செல், இஸ் ஏபிள் டு செல் இஸ் லாங்குவேஜ் எஃபிஷியன்சி. அதுல ப்ராடக்டை விற்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நேர்முக தேர்வுகள், அதாவது இன்டர்வியூ, இப்போ நிறைய காலேஜஸ்லேயே கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்னு கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த நேர்முக தேர்வில் 95% ஆங்கிலத்தில் தான் கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு மாணவர்கள் நன்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் பதில் சொல்லக்கூடிய நிலைகள் இருக்கு. ஸோ இப்போ இந்த நேர்முக தேர்வை எப்படி எதிர்கொள்வது? நிறைய பேர் இந்த ஆங்கிலம் தெரியாது அப்படின்ற காரணத்தினால நல்லா படிக்கக்கூடிய நல்ல மார்க் எடுக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் ரொம்ப அவங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் அதிகமாகி, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாகி சில பேர் தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க, சில பேர் தற்கொலை செய்திருக்காங்க. இது எப்படி இது ஒரு ஆங்கிலத்தினால இந்த மாதிரியான ஒரு நிலை நம்ம நாட்டில் இருக்கு. குறிப்பா இந்த தமிழ் வழியில கல்வி கற்றவங்களுக்கு ஆங்கிலம் ஒரு பெரிய ஒரு கடினமான ஒரு செயலா இருக்கு. அதை குறித்து உங்களோட சிந்தனைகள் என்ன? என்ன செய்யலாம்? இந்த மாதிரியான மாணவர்கள் ஆங்கிலம் எளிமையாக கற்க என்ன செய்யலாம்? இந்த மாதிரி இன்டர்வியூ ஸ்கில்ஸை எப்படி டெவலப் பண்ணலாம்? இன்டர்வியூ ஸ்கில்ஸ்னு இப்போ இந்த கேம்பஸ் இன்டர்வியூன்னு வச்சுருக்காங்கல்லம்மா, அது பார்த்தீங்கன்னா 68 கேள்வி தான் திரும்ப திரும்ப கேட்குறான். ஒய் டு யூ சூஸ் த ஜாப், ஒய் டு யூ சூஸ் திஸ் கம்பெனி, ஒய் டு யூ, இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு நூலாக அந்த 68 கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது? தேர் இஸ் நோ ரைட் ஆர் ராங் ஆன்சர் ஃபார் திஸ். இதுதான் சரியான ஆன்சர் இல்லை. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாணவர் அந்த இன்டர்வியூவில் அவருடைய ஆப்டிடியூடை டெஸ்ட் பண்ணுறாங்க. எந்த மாதிரி மனப்பாங்கு உள்ளவர் இவருக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கா, ஒரு செல்ஃப் ப்ரமோட்டிங் வில் இருக்கா, இவர் ஒரு டீம் ஒர்க்கில் ஒத்து போவாரா என்பதை தே ஜட்ஜ். அதனால இந்த சக்சஸ் வித் கேம்பஸ் இன்டர்வியூன்னு ஒரு நூலே போட்டு ஒரு ஆடியோ சிடியே இப்படிப்பட்ட கேள்விகளை கேளுங்கள், இப்படிப்பட்ட பதிலை சொல்லுங்கள், யூ டேக்கிள் த கொஸ்டின்னு சொல்லும். இட்ஸ் இஸ் அ கொஸ்டின் ஆஃப் டேக்கிளிங். அவங்க எதிர்ப்புறத்திலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகளை, சப்போசிங் யூ ஆர் ஆஸ்க்ட் டு குவிட் த ஜாப் within 6 months of appointment, what will you do? ஒரு கேள்வியை கேட்கிறார். 6 மாதம் நாங்கள் பணி தருகிறோம், அதற்கு பிறகு நீங்கள் ஓய்வு பெற வேண்டும், உங்களுக்கு பணி இல்லை என்று சொல்லப்படுகிறது. உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்றால் இதை எப்படி நீங்கள் சமாளிக்கிறீர்கள் என்பதை நாங்கள் டெஸ்ட் செய்கிறோம். இதில் ஐயோ நான் வருத்தப்படுவேன் என்று அதிர்ந்து போய் விடுகிறானா, இட்ஸ் ஆல் இன் த கேம் ஐ நோ என்று சொன்னால் அந்த மாணவனை தொடர்ந்து வைத்துக் கொள்வார்கள். So this fellow is a confident fellow. He has lot of self-confidence. இப்படித்தான்
இந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் டெஸ்ட் பண்ணுறாங்க. தேர் இஸ் நோ எவ்வளவு புக் எழுதினாலும் எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை கேட்டுக்கிட்டாலும் யூ வில் ஹாவ் டு தட் ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட் வாட் யூ ஆர், வாட் யூ ஆன்சர், தட் டிசைட்ஸ் யுவர் ஃபேட். தட் இஸ் ஃபேட் சீலிங் ஈவெண்ட். அது வந்து சிறப்பாக எப்படி செய்வதுன்னு எழுதியிருக்கு. ஐயா, கடைசியாக நீங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து சாதிச்சிருக்கீங்க. ஆசிரியராகவும் கல்வியாளராகவும் மற்ற பன்முக விஷயங்கள்ல வந்து நீங்க சாதிச்சிருக்கீங்க. நீங்க வந்து சாதித்த விஷயங்கள்ல உங்களுக்கு ரொம்ப இப்ப வரைக்கும் பெருமைப்படுற விஷயம் என்னன்னு நேயர்கள் கிட்ட சொன்னீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஐயா, எல்லா விஷயங்களுமே நான் விரும்பி ஏற்றுக்கொண்டவை. இருந்தாலும் ஒரு இலக்கிய தோய்வோடு கூடிய ஒரு நிகழ்ச்சியைத்தான் நான் என் மனம் நாடுகிறது. த 40 என்று சொல்வது, இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் எல்லாம் பல மாணவர்கள் பயன்பெறுகிறார்கள். இந்த நிகழ்ச்சி போனால் கூட ஒருவர் போன் பண்ணி என்னை கேட்கக்கூடும், ஐயா எப்படி நாங்கள் மொழியை வளப்படுத்திக் கொள்வது. இதெல்லாம் இந்த மொழியினுடைய ஒரு வளம், அந்த மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற முனைப்பு இன்றைய இளைஞர்களிடம் அதிகமாக இருக்கிறது. எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. மீடியாவை அவர்கள் நாடுகிறார்கள். மீடியா நல்ல பங்களிப்பை செய்கிறது. அதுவும் குறிப்பாக பொதிகை நிகழ்ச்சி அளிப்பது போல வேறு எந்த டிவியும் நிகழ்ச்சி அளிக்கவில்லை. இதை நான் இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும். பார்வையாளராக பார்க்கும்போது ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மிக சிறப்பாக அமைகிறது. அப்படிப்பட்ட ஒரு பொதிகையிலே இந்த நம் விருந்தினர்களே நான் என்னுடைய சாஃப்ட் ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில் பற்றி மாணவர்களுக்கு சொல்வதற்கு ஒரு வாய்ப்பளித்ததற்கு நீங்கள் எனக்கு சரியான கேள்வியை கேட்டீர்கள். மாணவர்கள் கேள்வியை சரியாக கேட்டால்தான் ஆசிரியர்களுடைய பதில் சரியாக இருக்கும். அப்படிப்பட்ட வகையிலே உங்களை பாராட்டுகிறேன். நன்றி சார். சரி நேயர்களே, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு கல்வி மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அது கல்வி என்றால் அடிப்படை கல்வி மட்டும் இல்ல, உயர்கல்வியும் சரி. அப்படிப்பட்ட உயர்கல்வியை கொடுக்குகின்ற பேராசிரியர் அவர்களை, திரு நடராஜன் அவர்களை தான் நம்ம இன்னைக்கு நம் விருந்தினர் நிகழ்ச்சியில சந்திச்சோம். ரொம்ப நன்றி சார். உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய சாதனைகளையும் உங்களுடைய மொழி திறனையும் எங்களோட பகிர்ந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.